டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெட்ரிக்கன். சப் இன்ஸ்பெக்டர் 2025 கேட்கப்பட்ட பார்ட் ஏல உள்ள 80 கேள்விகளும் எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு, எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஜியாகிரபி, பிசிக்ஸ், பயாலஜி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி இந்த எல்லா டாப்பிக்ல இருந்தும் எத்தனை கேள்விகள் வந்திருக்கோ அது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற புக் சோர்ஸ் முதற்கொண்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் எஸ்ஐ 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ற ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரியிலேருந்து 9 கேள்விகள் வந்திருக்கு. இந்த கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்த கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கெமிஸ்ட்ரி எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறப்ப பார்த்துருப்பீங்க. இந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டினை பார்த்ததுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு வடிவேல் காமெடி மைண்ட் வந்திருக்கும், அவன் தாயா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த கெமிஸ்ட்ரி. எங்கேருந்து எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, எதுவுமே இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. திருவள்ளுவர் சொல்லுவார், அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். நமக்கு ஒரு செயலை செய்யணும்னா அதற்கு ஏற்ற கருவிகளை வச்சுட்டு தகுதியான காலத்தை அறிந்து அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா செய்ய முடியாத செயல் எதுவுமே இல்லை அப்படின்வாங்க. அதே மாதிரிதான் நம்ம இப்போ எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அதற்கான கருவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல்ஸ், அது கரெக்டான ஒரு சோர்ஸை வச்சு நம்ம கரெக்டான டைமிங்ல பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு எனும் வினை பின்வருவனவற்றில் எவ்வகை வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் வந்து டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், மாற்று எஸ்டராக்குதல். இதுதான் சரியான பதில். இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, இது என்னப்பா இப்படிலாம் கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் எஸ்ஐ எக்ஸாமில் வந்ததே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தடவை வருது. கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 3 அல்லது 4 கேள்வி தான் கேட்பாங்க. இப்போ 9 முதல் 10 கேள்வி வரை கேட்டிருக்காங்க. அதுவும் மேக்சிமம் மெஜாரிட்டி 11th 12th தான் கேட்டிருக்காங்க. அதோட ப்ரூஃப் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த கொஸ்டின் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் 193ஆம் பக்கத்தில் எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ், கார்பனைல் சேர்மங்கள் அப்படின்ற 12th வால்யூம் 2ல இருக்கும். 193ஆம் பக்கம் இந்த டிரான்ஸ் எஸ்டராக்கல் வினை இதில் இருக்குது பார்த்தீங்களா, CH3COO C2H5 இந்த ரியாக்ஷனை தான் கொடுத்து இது எந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12th கார்போனைல் சேர்மங்கள் இந்த பாடத்துல இருந்தால் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், இந்த மாதிரி இனக்கலப்பு கொடுத்து அதனுடைய வடிவம் என்ன. இப்போ SP கியூப் அப்படின்னா நான்முகி வடிவம், SP ஸ்கொயர் அப்படின்னா தல முக்கோணம், அடுத்து DSP ஸ்கொயர் அப்படின்னா சதுரதளம் அல்லது தல சதுரம் அப்படின்னு இருக்கும். ரெண்டு ஒன்று தான். அடுத்து D² SP கியூப் அப்படின்னா எண்முகி வடிவம். இது எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல அணைவு சேர்மங்கள் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு. அணைவு சேர்மங்கள், கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல அணைவு சேர்மங்கள். இந்த பாடத்துல 166ஆம் பக்கம், பேஜ் நம்பர் 166 இந்த பக்கத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருக்கு பார்த்தீங்களா, SP ஸ்கொயர்னா தல முக்கோணம், SP கியூப்னா நான்முகி, DSP ஸ்கொயர்னா தல சதுரம், அங்கே சதுர தளம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் 11th 12th அதிகமாக கேட்டதில்லை, ஆனால் இந்த தடவை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இது வந்து பேஜ் நம்பர் பார்த்தாச்சு 193 அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சுகளின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு எனப்படும். ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்து, சிக்மா சகப்பிணைப்பை விட பை சகப்பிணைப்பு வலிமையானது. இந்த சிக்மா சகப்பிணைப்பு, பை சகப்பிணைப்பு ரிலேட்டடா நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த இருக்கு பாத்தீங்களா. 11th ஸ்டாண்டர்ட்ல எந்த லெசன் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் பாண்டிங், வேதி பிணைப்புகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த பாடத்துல பேஜ் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95.
அந்த பக்கத்தில் தான் இந்த சிக்மா பிணைப்பு மற்றும் பை பிணைப்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. சிக்மா சக பிணைப்பு, பை சக பிணைப்பை பற்றி. இதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள் என்ன, அதனுடைய எடுத்துக்காட்டு. இப்போ எரிபொருள் அப்படின்றது அணுக்கரு உலையில எரிபொருளாக பயன்படுவது யுரேனியம், தனிப்பானா பயன்படுவது கனநீர், கட்டுப்படுத்தும் களியா அதாவது கண்ட்ரோல் ராட்சா பயன்படுவது காட்மியம், குளிர்விப்பானா பயன்படுவது ஹீலியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அணுக்கரு உலை இருக்கு பார்த்தீங்களா, இது எங்கேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். எந்த ஸ்டாண்டர்ட்னா 10th ஸ்டாண்டர்டு அணுக்கரு இயற்பியல்ன்ற பேஜ் நம்பர் 83ல் இருக்கு பார்த்தீங்களா. கட்டுப்படுத்தும் களிகள், குளிர்விப்பான், தனிப்பான், தடுப்பு சுவர், எரிபொருள், இது எல்லாமே அப்படியே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு சரிங்களா. இந்த எரிபொருள் அப்படின்னா யுரேனியம், கட்டுப்படுத்தும் களி அப்படின்னா போரான் மற்றும் காட்மியம், இந்த மாதிரி இதுலேயே இருக்கு. தனிப்பானா இதெல்லாம் பயன்படுது அப்படின்றது இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்பன் நேர் அயனிகளின் சரியான ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை வரிசை. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் நம்ம அடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் எதுவும். பாருங்க, ஒரு 11th ஸ்டாண்டர்டில் பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். டுவெல்த் 11th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 179 இந்த பேஜில் தான் பல்வேறு கார்பன் அயனிகளின் ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை வரிசை. இதில் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதவே அங்கே நமக்கு கொஸ்டினில் CH3 அப்படின்னு போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒன்று தான். நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர் கரைசலில் ஆல்கைல் பதிலீடு அடைந்த அமீன்களின் கார வலிமை வரிசை அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கு தான். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 2ல் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாடம். ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அதாவது கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்தில், அதாவது பேஜ் நம்பர் 223 இந்த இதில் அப்படியே இருக்கு பாருங்க. நீர்க்கரைசலில் ஆல்கைல் பதிலீடு அடைந்த அமீன்களின் கார வலிமையின் வரிசை அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த கொஸ்டினில் உள்ளது அப்படியே அங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ இது போக இன்னொரு 4 கொஸ்டின் இருக்கு. இதை நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது எல்லாமே நமக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளதாக வரும். ஆனால் அது கரெக்டாக அக்யூரேட்டாக என்னால் எடுக்க முடியல. இப்போ ஆன்சர் பார்த்துருவோம். நான் ஃபியூச்சரில் இது நம்ம கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதோட ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஹிண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட்ல மறக்காம பின் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. அதை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம அதை வந்து அடுத்த ஷார்ட்ஸாக போட்டுக்கலாம். பின்வருவனவற்றுள் மக்கும் பலபடிக்கு உதாரணம் PHB. இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி தான். ஆனால் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அக்யூரேட்டாக தெரில. அன்றாட வாழ்வில் வேதியியல் பாடத்தில் இந்த மக்கும் பலபடி ரிலேட்டடாக இருக்கும். இந்த PHB அப்படின்றது பயோடிகிரேடபிள் பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடிகிரேடபிள் பாலிமர், உயிரி மக்கும் பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னொருவற்றுள் எந்த ஒன்று நல்லியல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்துகிறது. இது வந்து கரைசல்கள்னே பாடங்கள் இருக்கும் 10th 12th இருக்கும். அதில் இந்த மாதிரி நல்லியல்பு கரைசல் ரிலேட்டடாக இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் C அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து 1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் மோல்களின் எண்ணிக்கை மோலாலிட்டி எனப்படும். மோலாலிட்டி வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவதில்லை, மட்டும்தான் சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்டில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இதுல இருந்தா எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மோலாலிட்டி இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கல. நம்ம ஒரு கான்செப்ட் அதை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அல் நிக்கோ எல்லாருக்குமே தெரியும். அல் நிக்கோ அப்படின்னா அலுமினியம், எண்ணெய்னா நிக்கல், CO கோபால்ட், இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எச்சேர்மம் அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டது அப்படின்னா LiCl. இது குறைந்த சகப்பிணைப்பு தன்மை எது, அதிகம் எது, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் நமக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கு. இதுவுமே நமக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளதாக இருக்கும். நீங்கள் இது ரிலேட்டடாக எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.
ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம இந்த 9 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் நம்மளே பார்த்துட்டோம். லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம். நீங்களும் யாராவது இது ரிலேட்டடா பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய 2025ல பார்க்க வேண்டிய ஒரே டாபிக் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கெமிஸ்ட்ரியில மட்டும் தான் நம்ம ஒரு 3 கொஸ்டினுக்கு புக் சோர்ஸ் போடல. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே புக் சோர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல எஸ்ஐ 2025 பிஒய்க்யூ அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல இந்த எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம நீங்க எல்லாத்தையுமே பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஜியோகிராஃபில அதுக்கு முன்னாடி 14 கொஸ்டின்லாம் வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த தடவை அதிகமாக வந்திருக்கு. கெமிஸ்ட்ரி 3 to 4 தான் வரும். இந்த தடவை 9 to 10 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்படி பேட்டர்னை மாத்துறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி விக்டரி சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரீஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் காமனா ரெகுலரா கேட்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த கொஸ்டின் ரிலேட்டடா இருக்கிற அந்த டாபிக்ல மொத்தமா கவர் பண்ண போறோம். இப்ப ஆசிட் பேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அமிலம் காரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ரிலேட்டடா ஒரு தனி வீடியோ. சரிங்களா? இப்ப ஹிஸ்டரியில டெல்லி சுல்தான் இல்ல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ரிலேட்டடா ஒரு தனி கொஸ்டின். பாலிட்டியில ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் இது சம்பந்தமா தனி வீடியோ. ஜிஎஸ்ல நமக்கு இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், ஜிஐ டேக்ஸ், இந்த மாதிரி முக்கியமானது ரிலேட்டடா இது வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின்ல கேட்கறாங்கன்றது ரிலேட்டடா நம்ம தனித்தனி வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி விக்டரி சீரிஸ் அப்படின்றதுல நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிலேட்டடா கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.